வணக்கம். பொங்கலுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஜனநாயக படத்தை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் லீக் பண்ணி விட்டாங்க. ஏன்னா யார் லீக் பண்ணா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது. இதுக்கு ஆதவ அர்ஜுனா வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு மிக முக்கியமான காரணம் உதயநிதி ஸ்டாலின், மத்திய இணையமைச்சராக இருந்த எல் முருகன், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா திட்டம் போட்டு எங்களுடைய தயாரிப்பாளர், எங்களுடைய தலைவர் அவருடைய படத்தை வந்து திட்டமிட்டு இது மாதிரி இணையத்தில் வந்து கசிய விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். உதயநிதிக்கும் பாஜகவில் இருக்கிற மத்திய இணையமைச்சருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் சமயத்தில் பராசக்தி அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் சிவகார்த்திகேயன் நடிச்சது. அந்த படத்தை தயாரித்தது பார்த்திங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் தான். அதனால் பார்த்திங்கன்னா அவங்க போய் எல் முருகனை போய் சந்தித்து பொங்கல் சமயத்தில் அவங்க கூட சேர்ந்து பொங்கல்லாம் கொண்டாடினாங்க. அதனால் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து ஆதவ அர்ஜுனா சொல்கிறார், உதயநிதி ஸ்டாலினுக்கும் சரி எல் முருகனுக்கும் தொடர்பு இருக்குது, பாஜகவுக்கும் தொடர்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது ஜனநாயக படத்தின் மூலமாக விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் ஒரு லாஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட அதிமுகவும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். 3 கட்சியுமே கொண்டு வந்துட்டார். ஒன்று திமுக, அப்புறமா திமுக பாஜக ஒரு ரகசிய கூட்டணி, அதிமுக பாஜக நேரடி கூட்டணி. இந்த கூட்டணிகள் எல்லாமே ஒன்றிணைஞ்சு ஜனநாயக படத்தை வந்து இணையத்தில் வெளியிட்டு அந்த இணையத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் ஏற்படுத்தணும், அதை தயாரித்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க. எப்படி இந்த வேர்ஷன் வந்து வெளியே வரும், இந்த இது எப்படி இணையத்தில் வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குது, அது வந்து தணிக்கை குழுவில் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து பரப்புகிறாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 வேர்ஷன் இப்போ வந்து வெளியே வந்திருக்கு ஜனநாயக படத்தோட வேர்ஷன். ஒன்று வந்து பக்கா எடிட்டிங் பண்ண ஒரு ரா ஃபுட்டேஜ், அது வந்து வெளியே வந்திருக்கு, அது தணிக்கை குழுவில் இருக்கும். ஆனால் இதை தாண்டி பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபுட்டேஜ், தணிக்கை குழுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட்டேஜ் இருக்குங்கள, அந்த ஃபுட்டேஜுமே வெளியே வந்திருக்கு. 2 ஃபுட்டேஜுமே வெளியே வந்திருக்கு. இது எப்படி வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சென்சார் போர்டு முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க, நீதிமன்றம் போயிருக்காங்க. நீதிமன்றம் போயுமே இந்த பஞ்சாயத்து தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் இந்த படம் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தணிக்கைக்குழு சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அரசியல் நிறைய விஷயங்கள் இருக்குது, அரசியல் சம்மந்தமாக பேசுகிறாங்க, மத்திய அரசையும் மாநில அரசெல்லாம் அட்டாக் பண்ணி ஒரு சில பஞ்சு டைலாக்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் வந்து கட் பண்ண சொல்கிறாங்க, எடிட் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தாவேகா சார்பில் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. எடிட் பண்ணி கொடுத்த பிறகுமே நிறைய விஷயங்களை எடிட் பண்ண சொன்னாங்க. அப்படிங்கிறதுனால தான் அப்படியே கிடப்பில் போட்டாங்க தணிக்கை குழுவுமே. ஆனால் இந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா TN 226 அப்படின்னு சொல்லி நட்டி நடித்த ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அப்படியே விஜய் எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாரு, எப்படியெல்லாம் ஓட்டு கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி விஜயை நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து டிவிகே சார்பாக வந்து ஒரு தேர்தல் ஆணையத்திலையும் முறையிட்டாங்க, அது நீதிமன்றத்துக்கும் போனாங்க. இது வந்து எங்களை வந்து மட்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது விஜயை மட்டப்படுத்துகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி படக்குழுவெலாம் சொன்னால் கூட, ஆனால் அது விஜய் மாதிரி தான் அவர் ஆக்ட் பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இப்போது இந்த படம் ஜனநாயக படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா கடைசி படம், இந்த படத்தை வந்து தாவேகா தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சென்சார் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இந்த படம் வெளிவரதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சேட்டலைட்டும் விற்றுருக்காங்க. இப்படி எல்லா விஷயங்களும் விற்றுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜனநாயக படம் 2 வெர்ஷனுமே வெளியே வந்திருக்கு. எடிட் பண்ணது வந்திருக்குது, எடிட் பண்ணதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட அந்த விஷயமும் வந்திருக்குது. அப்படிங்கும்போது இது திட்டம் போட்டு தான் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. யார் திட்டம் போட்டது? ஏன்னா ஆதவ அர்ஜுனா சொல்கிறது பார்த்திங்கன்னா இதில் உதயநிதியோட பங்களிப்பும் இருக்குது, அதே போல் எல் முருகனோட பங்களிப்பும் இருக்குது, ஏன்டா அதுக்கான ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தை வெளியிடணும். ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறத மட்டுமே ஒரு குற்றச்சாட்டாக சொல்லக்கூடாது. ஆதாரம் வந்து ஆதவர்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக விட்டணும். இப்போ ஆதவ அர்ஜுனாட்ட இந்த இதை வந்து 2 ஃபுட்டேஜையும் வெளியிட்டது ஆதவ் தான். ஏன்னா தாவேகா சார்பாக வந்து ஆதவ் வெளியிட்டிருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால பெருசாக விஜய் வந்து ஒரு புது நடிகர்லாம் இல்லை. அவருடைய படத்துக்கு எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறத ஆதவ அர்ஜுனானால் கொடுக்க முடியும், அந்த பணத்தையே கொடுக்க முடியும். அந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு எவ்வளோ போட்டு பணம் எடுத்தாரோ அந்த பணத்தை அவரால் கொடுக்க முடியும். கொடுக்கறது கூடிய ஆள் தான் அந்த நபர். ஆனால் இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை, விஜய் பேசுகிற வசனம், நிஜ அரசியல் மேடையில் பேசுகிறதோட ரொம்ப காரசாரமாக கொஞ்சம் முகப்பாவனையெல்லாம் மாற்றி அவர் பேசுகிறது. அப்புறமா விஜய் கையில் வந்து டிவிகே அப்படின்னு பச்சை குத்தி இருக்குது. நிஜத்தில் அவர் பச்சை குத்தலை, அவர் கட்சியே இதே பச்சை குத்தலை. ஆனால் அந்த படத்தில் வந்து டிவிகே அப்படின்னு பச்சை குத்திருக்காரு. முழு நேர அரசியலாக இறங்கிட்டார். ஜனநாயக படம் இந்த சமயத்தில் ரிலீஸ் ஆனால் விஜய்க்கு ஒரு மாசை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்
மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் மத்திய அரசு தான் சென்சார் போர்டு கட்டுப்பாட்டில் இருக்குது, அவங்க தான் வந்து இதை தடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் விஜயும் பாஜகவும் ஒரு ரகசிய கூட்டணி வச்சிருக்கிறாங்க, இதை வந்து எப்படி வந்து தடை போடுற மாதிரி நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி விஜயோட வந்து கிராஃபை வந்து ஏற்றுறதுக்கான ஒரு முயற்சி இருந்தது, ஏற்றுனாங்க. இப்போ வந்து இதனால என்ன ஒரு 2000 கோடி உங்களுக்கு லாஸ் ஆகிடுமா, அதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கணும்னு பாஜக கூட விஜய்கிட்ட பேசியிருக்கலாம். பேசிட்டு இப்போ உங்களுக்கு தேர்தல் நெருக்கம், இந்த நேரத்தில் இணையத்தில் வந்து நாங்கள் இதை வெளியிட்டோம் அப்படின்னோம்னா மிகப்பெரிய ஒரு மாசாவும் உங்களுடைய இது வந்து எவ்வளவு பஞ்சாயத்து பிரச்சனை அப்படின்னாலும் இது திமுகவுக்கு எதிராக மாறும், நீங்கள் திமுகவை குற்றம் சொல்லுங்கள், அப்பப்போ பாஜகவையும் குற்றம் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுருக்காங்க. திமுகவுக்கும் இதுக்கு என்னைய சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. இந்த கேள்வியில் தாண்டி ஆதவ அர்ஜுனா பேசுகிறது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன பண்ண முடியும்? அதுக்குள்ளே வந்து தாவேகாரங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டவுன்லோட் பண்ணிட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு டவுன்லோட் பண்ணிட்டாங்க, வாட்ஸ்அப்பு டிவியில் வச்சுட்டாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டைலாக்கு, இப்போ ஜனநாயக படத்தில் பேசுகிற அந்த டைலாக்கு எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஆனால் இதை வந்து விஷயத்தை வந்து இப்போ திமுகவும் கையில் எடுத்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து எப்படி சென்சார் போர்டில் இருக்கிற இந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ண முடியும், யார் வந்து இணையத்தில் கொண்டு வர முடியும்? முடிஞ்சால் தாவேகா தான் கொண்டு வந்திருக்கோம். தாவேகா வந்து இதை வச்சு திமுக மேலேயும் குற்றச்சாட்டை சொல்கிறாங்க, குற்றச்சாட்டை சொல்லி இதுக்கு உதயநிதிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி தேர்தல் நெருக்கத்தில் எதையாவது ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு விஜயோட கிராப்பை ஏற்றணும், திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து கொடுக்கணும், அனுதாபத்தை சம்பாதிக்கணும். தேர்தல் நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மக்கள் மத்தியில் ஒரு ரீச் ஆகும், ஆனால் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மளே இணையத்தில் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தாவேகால இருக்கிற சிலர் பண்ண இந்த வேலை தான் அப்படின்னு சொல்லி இப்போ திமுக தரப்புலையுமே வந்து குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க, நாங்கள் வந்து எந்த தாவேகா தரப்பில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டர்கள் எல்லாமே நாங்கள் எதுக்குமே பயப்படுறது இல்லைங்க, எங்கள் தலைவரை வந்து நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் முடக்கி பாருங்கள், நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலியில் பேசும்போது கூட அவர் என்ன சொன்னார், எல்லா விஷயத்துலையும் என்னை மிரட்டி பார்த்துட்டீங்க, கரூர் சம்பவத்தில் என்னை வச்சு செஞ்சா பார்த்தீங்க, அப்புறமா என் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் அதை மையப்படுத்தி பேசுனீங்க, அப்படி இப்படிலாம் சொன்னார். என்னை எவ்வளவோ முடக்க பார்க்குறீங்க, என்னை எவ்வளவோ வந்து மன உளைச்சல் காக்குறீங்க, நான் அதை பற்றிலாம் கவலையே படலை, பயப்படலை அப்படிங்கிற ஒரு இதையும் சொன்னார். இப்போ ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணி அவங்களே விட்டுருக்காங்களா, இல்லை இது பாஜக திமுக திட்டம் போட்டு இது விடுதாங்க? திமுக திட்டம் போட்டு விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் லாஸு, அதை அவங்க உணர்ந்து தான் இருப்பாங்க. இந்த சமயத்தில் வந்து விஜய் பேசுகிற பஞ்சு டைலாக்கு இதெல்லாம் விட்டுருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சாரம் பண்ணியுமே இப்போ இந்த ஒரு சின்ன கிளிப்பிங் கூட போதுமே விஜய் ரசிகர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிடும். அதனால அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாஜகவுக்கும் நல்லா தெரியும், எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும்னா இந்த மாதிரி இப்போ அடுத்த ரிலீஸ் பண்ணால் இது போதும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஆதவ அர்ஜுனா குற்றச்சாட்டு வந்து உதயநிதி, எல்முருகன் இவங்க மேலே தான் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாரோட சந்தேகமும் இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா சைடு தான் போயிருக்கு. தயாரிப்பாளர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த படத்தை ஷேர் பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இணையத்தில் ரிலீஸ் ஆகி போச்சு, இந்நேரம் எவ்வளோ பேர்கிட்ட போய் சேர்ந்துருக்கோம். தாவேகா தொண்டர்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக எடுத்து அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வச்சு அது ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா விஜய் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறத விட இந்த கிளிப்பிங் வந்து அதிக அளவில் மக்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் ரீச் ஆகுது அப்படிங்கிறது தான் இப்போ இதாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு அனுதாபத்தை, ஒரு சிம்பத்தியை இப்போ பார்த்திங்களா, ஜனநாயக படம் கடைசி படம் தேட்டரில் ரிலீஸ் பண்ண விடாமல் இணையத்தில் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க, எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா நம்ம தலைவருக்கு அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்பினர் வந்து ஒரு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக உருவாக்கி விட்டாங்க. அது இல்லாமல் ஆதவ அர்ஜுனா திமுகவையும் சொல்கிறாரு, பாஜகவையும் குற்றச்சாட்டு சொல்கிறாரு, அதிமுகவையும் குற்றச்சாட்டு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜனநாயக பட தயாரிப்பு அவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. லீக்கான காட்சிகளில் நிறைய அரசியல் குறியீடுகள் இருக்குது, டிவிகே அப்படிங்கிற ஒரு குறியீடுகள் நிறைய இருக்குது, இதெல்லாம் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விஜய் இவ்வளவு தூரம் பிரச்சாரம் பண்ணுறதை விட இந்த ஜனநாயக படத்தோட கிளிப்பிங்ஸ், இந்த படத்தோட வெர்ஷன் 2 வெர்ஷனுமே ரிலீஸ் ஆகியிருக்கு. அப்படிங்கும்போது இது சட்டப்படி குற்றம் தான். ஆனால் யார் இதை திட்டம் போட்டு வெளியிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டியது தாவேகோட பொறுப்பு. அதுவும் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு, எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆதாரத்தை சமூக வலைதளங்களில் போட வேண்டியதும் சொல்ல வேண்டியதும் அவருடைய வேலை. ஆனால் இது மாதிரி பிரச்சாரத்தை பண்ணிவிட்டு, இல்லை இதுக்கு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை திமுக தரப்புல இருந்து ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது டிவிகேக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்துரும், பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. அரசியல்னால் இதெல்லாம் இருந்து தான் ஆகணும். ஒரு திட்டம் போட்டு தான் தணிக்கை குழுக்களை வந்து இவங்க
திட்டம் போட்டு தான் வந்து சென்சார் போர்டு வந்து இதை நிப்பாட்டினது. கடைசி தேர்தல் சமயத்தில் வந்து விஜய் ஒரு மாஸ் ஹீரோவாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக திட்டம் போட்டு இணையத்தில் வந்து ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பாஜக, விஜய் இவங்க 2 பேருமே ஒரு ரகசிய உடந்தையோடு இருக்கிறாங்க, கூட்டணியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக தெரிய ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இதை வந்து இந்த ஜனநாயக படத்தை வந்து கண்டிப்பாக யார் ரிலீஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது? ஒன்று விஜயா, இல்லை அதிமுகவா, இல்லை திமுகவா, இல்லை பாஜகவா? யார் தரப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க.